ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சண்டே மீன் வாங்க போகிற விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் ஹஸ்பண்ட் பசங்க எல்லோரும் ஒரு 10 மணிக்கு மேலே மீன் வாங்க கிளம்பிட்டோம். 10 மணிக்கு மேலே போனாலே டிராஃபிக்காக தான் இருக்கும். 3 வாரமாக மீன் வாங்கவே போகலை. அதனால் அந்த வழியெல்லாம் வேற மாற்றி வச்சுருந்தாங்க. இருக்கிற டிராஃபிக்கில் பசங்களையும் கூட்டிகிட்டு போக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க வர்றேன்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால சரின்னு அவங்களே கூப்பிட்டு போயாச்சு. முதல்ல எல்லா கடைக்கும் போய் என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்குவோம். சண்டே எத்தனை மணிக்கு போனாலும் மீன் கடையில் எப்போவும் கூட்டமாக தான் இருக்கும். दीदी कितना 400 200 400 साइज के टमाटर नहीं है பொடி கையில் உள்ளது. இந்த அங்கே பச்சை மரம் இருக்குது. இந்த மாதிரி மீன் 400 சொன்னாங்க. 400 பெருசு நீளமாக இருக்குல்ல, அந்த மூக்கு மரம் மாதிரி, அது 400. அப்புறம் ஊளி மீன் 200. கண்ணாடி பருப்பு அஞ்சு மீன் 200. இந்த மீனை சொல்கிறீங்களா? அந்த அங்கிட்டு கடைசியாக இருக்குது. பழைய மீனாக இருக்கு மாதிரி அண்ணெல்லாம் சாப்பாட்டாக இருக்குது. பின்னாடி இருக்கலாம் வாங்க. ஓகே சரி, நீ அங்கே போய் குழம்புக்கு வாங்குறோம். குழம்புக்கு 400. அதே இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது இது பெருசாக இருக்கா? அது பெருசாக இருக்குது. ठीक है, वो दे दीजिए। नहीं, मैं कर देता हूँ, दे दो, ऐसे ही दे दो। வறுக்கிறதுக்கு இந்த மீன் நல்லா இருக்குல்ல. எவ்வளோ? வரும்போது நாட்டு தக்காளி ஒரு கடையில் இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தேன். போகும்போது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை தான் கேட்க போனேன். டொமேட்டோ கிட்னா 60 ஏன் 60 ரூபான்னு கேட்டோன்னே ஷாக் ஆனேன்னா, மார்க்கெட்டில் நான் 40 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். அதனால தான் 60 ரூபான்னு கேட்டோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுக்குள்ளே 20 ரூபா கூடிருச்சா, நமக்கு தான் தெரியலையா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறமா கேரளா ஷாப் போய் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். முரல் மீனும் தேங்காய் பாறை மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். தேங்காய் பாறை மீன் 6 மீன் 200 ரூபா. இந்த மீன் பச்சை முரல் ஒரு மீன் 350 ரூபா சொன்னாங்க. முரல் மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் இந்த பாறை மீன் வறுக்கிறதுக்கும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். மீனில் இந்த கருப்பு கலராக உள்ளதெல்லாம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி சமையலாக ஆரம்பித்தாச்சு. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.